மயிலாப்பூரில் உள்ளது வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயில். இங்கு 1998 ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கும் மேலாக ஓதுவாராக பணியாற்றி வருபவர்தான் பா. சர்க்குணநாதன் அவர்கள். அன்றிலிருந்து இன்று வரை நாள்தோறும் 6 கால பூஜைகளிலும் இறைவனுக்கு திருமுறை பாசுரங்களையும் ஓதி அர்ப்பணித்து வருகிறார். இவர் பிறந்த ஊர் தஞ்சாவூருக்கு அருகே உள்ள கற்காட்டிப்பட்டி என்ற கிராமம். இளம் வயதிலேயே இறைவனின் மீது அதீத பற்றும் பக்தியும் உள்ளத்தில் தாண்டவமாட அனுபவம் வாய்ந்த அறிஞர்கள் மற்றும் ஓதுவார்களிடம் முறைப்படி திருமுறை இசையை கற்றுத் தேர்ந்தார். தேவாரம் மற்றும் திருமுறை பாடல்களில் ஆழ்ந்த புலமை பெற்ற இவர் தினசரி தடையின்றி திருமுறை பாடி வருவதன் மூலம் உலக அளவில் போற்றப்படுகிறார். தமிழகத்தில் இவரது குரல் ஒலிக்காத கோயில்களே இல்லை என்று சொல்லலாம். கண்டேன் கடவுளை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு தன் பக்திமயமான வாழ்க்கை அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் திரு சர்க்குணநாதன் ஓதுவார். வணக்கம் சார். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். கண்டேன் கடவுளை என்ற நிகழ்ச்சியின் மூலம் தினமலர் வாசகர்களாகிய உங்களுடன் தேவார இசைத்துறையில் நான் கடந்து வந்த பாதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். வணக்கம். வணக்கம் சார். நீங்க படிப்புல ரொம்ப அதிகம் ஆர்வம் காட்டல, ஆன்மீக பாதையில தான் நம்மளோட வாழ்க்கை பயணம் அப்படின்னு எப்போ உங்களுக்கு அந்த ஸ்பார்க் அடிச்சது? என்னுடைய குடும்பம் சைவ குடும்பம். என்னுடைய தந்தையார் பள்ளி ஆசிரியர். என்னுடைய சகோதரர்கள் மூவரும் நன்றாக படித்து நல்ல தனியார் துறை நிறுவனங்களிலே பெரிய பொறுப்புகளிலே இருந்தார்கள். என்னை படிக்க வைத்து நன்றாக இன்னும் பல பெரிய பணியிலேயோ அல்லது நிறுவனத்திலேயோ என்னை அமர வைக்க வேண்டும் என்று என்னுடைய தந்தையார் கனவு. என்னுடைய பள்ளி பருவத்திலே ஒரு சாதாரண மாணவன் அப்படிங்கிறது தான் என்னுடைய இதுவாக விளைஞ்சு, படிப்பில் பெரிய நான் ஒரு முதன்மை தரம் வாய்ந்தவன் என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நான் சாதாரணமாக இருந்தாலே பாட்டு தான் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பேன். திரைப்பட பாடல்கள், நம்முடைய சீர்காழி அல்லது சீர்காழி கோவிந்தராஜன் உடைய இசை அரசராகிய நம்முடைய டிஎம்எஸ்னுடைய பாடல்கள், இதையெல்லாம் தான் நான் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பேன். அதன் வாயிலாக எனக்கு பாட்டில் தான் ஆர்வம் அதிகமாக இருந்ததே தவிர பள்ளி படிப்பு படித்து நம்ம இன்னும் கல்லூரி படிப்பு இதெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு அந்த இளமையான பருவத்திலே எனக்கு அந்த ஆர்வம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதன் காரணமாக ரெண்டாவது, என்னுடைய தந்தையார் நன்றாக பாடுவார்கள். என்னுடைய பெரிய தந்தையார் தான் என்னுடைய குருநாதர். ஆகவே இசை எங்களுடைய குடும்பத்திலே இழையோடிய ஒன்று. ஆகவே அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அப்பா ஒரு ஆசிரியர், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்னு கேள்விப்பட்டேன். உங்க பிரதர்ஸ்லாம் கார்பரேட்ல வேலையில இருக்காங்க. ஆனா ஆன்மீகத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சோடனே வீட்டுல எப்படி பார்த்தாங்க? ஆன்மீகம் என்பது எங்க குடும்பத்துக்கு புதுமையானது ஒன்று இல்லை. அப்பாலாம் சிவபூஜை பண்றவங்க. எங்களுக்கு சொந்தமா எங்க ஊர்ல மடங்கள்லாம் இருந்தது. அந்த மடங்களுக்கு பூஜை பண்ணுவது அதெல்லாம் என்னுடைய குடும்பத்தினுடைய குல மரபு, குல வழி தான் அதெல்லாம். ஆகவே இது எனக்கு புதுமையா தெரியல. இருந்தாலும் இதை முழு நேர பணியா இவன் எடுத்துக்கிறானே, எதிர்காலம் இவனுக்கு எப்படி இருக்குமோ என்று எங்க பெற்றோர்கள் எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால சில தண்டனைகளும் எனக்கு கிடைத்ததுன்னு வச்சுங்க. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த துறையில போகணும் அப்படின்னு நீங்க சிதம்பரம் தேவாரம் பாடசாலையில பயின்ற அந்த அனுபவம் எப்படி இருந்தது சார்? என்னுடைய பள்ளி படிப்பு 8ஆம் வகுப்போடு நின்று விட்டது. அதன் பிறகு இந்த பையனை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பெற்றோர்கள் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் நம்முடைய தென்னிந்திய தொழிலதிபர்
செட்டிநாட்டு அரச குடும்ப இளவல் டாக்டர் ஏசி முத்தையா அவர்கள் விஎஸ் ட்ரஸ்ட் என்ற ஒரு நிறுவனம் சிதம்பரத்தில் இருக்கு. அந்த நிறுவனம் பல்லாண்டு காலமாக பல அறக்கொடைகளை செய்து வருகிறது. அதில் ஒன்று தேவார பாடசாலை. அதில் என்னுடைய பெரிய தந்தையாராகிய திருவாவடுதுறை டி சோமசுந்தர தேசிகர் தான் தலைமை ஆசிரியர். அதனால் எனக்கு அந்த இதில் சேர்வதற்கு ஒன்றும் தடை இல்லை. நம்ம அண்ணன் தான் அதில் ஆசிரியராக இருக்காங்க. அதனால் அவர்கிட்ட கொண்ட இந்த பையனை விடுவான், இவன் இசையில் ஆர்வமாக இருக்கான் அப்படிங்கிறதுனால கொண்ட விடலாம் அப்படின்னு சொல்லி 1986 அடியேனை அந்த பாடசாலையில் கொண்டு போய் சேர்த்தாங்க. நானும் ரொம்ப விருப்பப்பட்டு தான் நான் போனேன். ஏன்னா ஏன் இந்த ஆர்வம் எனக்கு வந்ததுன்னா, அப்போ அகில இந்திய வானொலி நிலையத்தில் அடிக்கடி என்னுடைய பெரிய தந்தையார் திருச்சி வானொலி நிலையத்தில் துதிப்பாடல்கள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னு பாடுவாங்க. அது எங்கள் வீட்டில் அடிக்கடி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, இப்படி ரேடியோவிலெல்லாம் பாடுறாங்களே, இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இது மாதிரி போய் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ நம்மளும் கற்றுக்கிட்டா நம்மளும் ரேடியோவிலெல்லாம் பாடலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதல், அது ஒரு வாய்ப்பு. அந்த குருகுல பயிற்சி எத்தனை ஆண்டுகள் சார்? அதாவது திருமுறை பாசுரங்கள்லாம் தவிர என்னெல்லாம் நீங்கள் அதில் கற்றுட்டீங்க? குருகுல வாசம் இருக்க, அது ரொம்ப தெய்வாம்சம் பொருந்திய ஒரு வாழ்க்கை. 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகளும் மாணவர்களுக்கு இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு எல்லாமே இலவசம். அது வேத பாடசாலை எப்படியோ அதே மாதிரி தேவார பாடசாலை. அதில் இசைப்பயிற்சி, தமிழ் பயிற்சி, 12 திருமுறைகள் பயிற்சி. இது இல்லாமல் மீனாட்சி சுந்தரம் அருளிய அவர்கள் பிள்ளைத்தமிழ், பட்டினத்தார் பாடல்கள், ராமலிங்கருடைய அருட்பா, அபிராமி அந்தாதி இதெல்லாம் கூட துணைப்பாடமாக நடத்துவாங்க. இதை இல்லாமல் நம்ம இந்த சைவ பாடசாலையாக இருந்தாலும் இவங்களுக்கு பிரபந்தங்களும் பயிற்றுவிக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசிரியர் பரந்த மனப்பான்மையுடன் பிரபந்தங்களும் 4000 திவ்ய பிரபந்தமும் பயிற்றுவிப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய, என்னுடைய ஆசிரியருடைய பெரிய அறக்கொடை எங்களுக்கு. இது எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள் பயிற்சி. சார், நீங்கள் எத்தனையோ கோயில் கும்பாபிஷேகம் விழாக்கள்ல எல்லாம் பாடியிருக்கீங்க. அதில் உங்களோட முதல் கச்சேரி எது சார்? என்னுடைய முதல் நிகழ்வு அப்படின்னு சொன்னால், சென்னை தமிழிசை சங்கத்தில் 1990 மார்கழி இசை விழாவில் வேசா அறக்குடை தேவார பாடசாலை மாணவர்கள் இணைந்து வழங்கும் தேவார இன்னிசை அப்படின்னு 2.5 மணி சாட்டில் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார் என்ற திருத்தாண்டகம் தனியாக பாடணும்னு எனக்கு குருநாதர் சொன்னாங்க. அதனால் அதை பாடினேன். அதை பாடின மக்களிடையே ரொம்ப வரவேற்பு. இந்த பையன் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பாடுறான் அப்படின்னு ஆடியன்ஸ் ரொம்ப என்னை வந்து எனக்கு ரொம்ப பாராட்டு தெரிவித்தாங்க. அதிலிருந்து அந்த நிகழ்ச்சியினால தான் நான் சென்னை வருவதற்கே ஒரு முத்தாய்ப்பாக அழிந்த ஒரு ப்ரோக்ராம் அது. அதன் பிறகு பல கும்பாபிஷேகங்கள், மற்ற இசை நிகழ்ச்சிகள்லாம் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். அந்த காலத்தில் இந்த 80-90 ஆண்கள் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுவாக இருந்தது. இந்த பக்தி படிப்புக்கான பலன் எப்போ உங்களுக்கு கிடைச்சது? இந்த வருமானம் வாழ்க்கைக்கு ஏதுவாக இருந்ததா? அருமையான கேள்வி. அதாவது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய வளர்ச்சி அப்போது இல்லை. இன்னைக்கு ஒரு சாதாரண படிக்கிற மாணவன் கூட ஒரு பாடல் பாடி யூடியூப்பில் போட்டான்னா அவனுக்கு பல விரும்பிகள் அவங்களுக்கு லைக் கொடுக்குறாங்க. அவன் சீக்கிரம் இந்த சமுதாயத்தில் உலாவுவதற்கு பெரிய வரப்பிரசாதம் அமைவது இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பமும் இணைய வசதிகளும். 90களுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லை. அந்த காலகட்டத்தில் என்னுடைய அணியிலேருந்து நாங்கள் வந்த மாணவர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். ஏன்னா மக்கள் தொடர்புங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாக இருந்தது. நான்லாம் சென்னையில் இப்படி ஒரு ஓதுவார் என்று சொல்லிக்கொள்வதற்கே 10 ஆண்டுகள் ஆச்சு. 90ல் நான் சென்னை வந்தேன். 98 2000 தான் இப்படி ஒரு பையன் இருக்கான்னு தேவார இசை உலகத்துக்கே தெரியும். அந்த அளவுக்கு எல்லார்ட்டையும் அறிமுகமாகுவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதன் வாயிலாக அந்த தொடர்பு இல்லாததுனால பொருளாதார நெருக்கடிகள் அப்படிங்கிற ஒரு இதை சந்திக்க வேண்டியதாக இருந்தது.
இருந்தாலும் அந்த பொருளாதார நெருக்கடிகளும் அந்த போராடக்கூடிய அந்த காலகட்டங்களும் இன்னைக்கு எப்படி வாழணும்னு ஒரு படிப்பினையை அன்னைக்கே நாங்கள் ப்ராக்டிக்கலாக நான் எடுத்துக்கிட்டேன். இறைவன் அது ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்தார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது கஷ்டமாக நினைக்கல. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான அந்த 10 ஆண்டுகள் என்னை நான் வெளிப்படுத்திக் போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய படிக்கட்டுகளாக அமைந்தது. அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். அதுதான் எனக்கு படிப்பினை சொல்லிக் கொடுத்தது. எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அறிவுரை வழங்கியது அந்த 10 ஆண்டு காலம். கிராமத்திலேருந்து நகரத்துக்கு நீங்க இடம்பெயர்ந்து வந்த அந்த புதிய அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்தது. எல்லாமே எனக்கு வியப்பா இருக்கும். இந்த சென்னை வந்த போது இப்ப எங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஊருக்கு எந்த பஸ் போகுதோ அந்த பேருந்து தான், அந்த பேருந்துல தான் முதல் இது இருக்கும். தஞ்சாவூர் டு கும்பகோணம்னா கும்பகோணம் போகுது அப்படின்னு தெரிஞ்சு தைரியமா ஏறலாம். இங்கே அப்படி இல்லை. திருவான்மியூர் இருந்து திருவொற்றியூர் ரெண்டும் ஒரே நேரத்துல தான் எழுதியிருக்கும். ஒரே பெயர் பலகையில தான் எழுதியிருக்கும். நம்ம புதுசா சென்னை வந்திருக்கோம். இது திருவொற்றியூர் போகுதா திருவான்மியூர் போகுதாங்கிறதே தெரியாது. என்ன இப்படி இருக்கு இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் போய் கேட்பதற்கே கூச்சப்பட்டுக்கிட்டே கேட்பேன். ஏன்னா சென்னையே எனக்கு புதுசு. அப்படி இருக்கும் பொழுது சரி ஒவ்வொருத்தங்கிட்ட போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கேட்டு கேட்டு இந்த ஊர்ல பழகுவதே ரொம்ப இதுவா இருந்தது. இன்னைக்கு நிலைமையே வேற. ஏன்னா சென்னையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் நமக்கு பரிச்சயமாக ஒரு உலகமா மாறிவிட்டது. கிராமத்திலிருந்து இங்க வந்த உடனே கொஞ்சம் பயமும் கொஞ்சம் வெட்கமும் எப்படி இருக்க போறோங்கிற ஒரு அச்சமும் இருந்தது. அப்படியெல்லாம் இல்லை. அப்படி அதெல்லாம் இருந்ததுனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம அதை இந்த என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் ரொம்ப கத்தி மேல் நடந்து என்னை நான் தெளிவுபடுத்தி கொண்டேன். அது சிறப்பு. சென்னை ரொம்ப படிப்பினை கற்றுக் கொடுத்ததுங்கிறது மறக்க முடியாத உண்மை. 2வது, பலதரப்பட்ட அறிஞர்களை பல மேடைகளில் பார்த்து 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 இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்மளும் இது மாதிரி ஆகணும் அப்படிங்கிற பெரிய உந்து சக்தி சென்னையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் கிடைக்குது. அது எனக்கு ரொம்ப வரப்பிரசாதம். நீங்க இந்த வியந்து உங்களை பார்த்த ஒரு டீக்கடைக்காரரை பத்தி சொல்லியிருந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மாலை நேரத்தில் ஒரு தேநீர் சாப்பிடுவோமேன்னு ஒரு தேநீர் கடைக்கு போனேன். இப்போ சென்னையில் இந்த மாதிரி பாரம்பரிய உடை அணிவதுங்கிறது அதாவது ரொம்ப அரிது. நான்லாம் பாரம்பரியமான அந்த உடையிலேயே போயிட்டு வர்றதை பார்த்துட்டு அந்த தேநீர் கடை ஓனர் தான் அவர் சொன்னார், நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படி போயிட்டு வரீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இவருக்கு தேவாரம் திருவாசகம்லாம் தெரியுமோ தெரியாதோ, நம்ம ஏன் அதை சொல்லுவான்னு. இல்லை, நான் ஒரு பக்தி பாடல் கலைஞன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா அப்படின்னு கேட்டார். அப்புறம் என்னடா ஒரு ஆழமாக கேட்குறாருன்னு சொல்லி திருக்கோயில்கள் எல்லாம் திருமுறைகள்னு இருக்காரு. அதுவா சார், நம்ம தருமபுரம் சுவாமிநாதன்லாம் பாடுவார் தேவார திருவாசகம், அவ்வளோதானே, அது சொல்லிட்டு போகிறாம நீங்கள் அப்படின்னு. எனக்கு அப்படியே சம்மட்டியால் அடித்தது மாதிரி இருந்தது. சே, ஒரு டீ கடைக்காரன்னு நம்ம நினைச்சோம். ஆனால் அவர் எவ்வளோ ஆழமாக ஒரு பெரிய அந்த துறையினுடைய பெரிய விற்பனராக லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞருடைய பேரை சொல்லி அவர் பாடிய பாடல்கள், அவருக்கு எலும்பை பெண்ணாக்கிய திருஞான சம்பந்தரை தெரியுதோ தெரியலையோ, கல்லை கட்டி கடல்ல போட்டு நமச்சிவாய மந்திரம் சொல்லி எழுந்து வந்த அப்பர் சுவாமிகளை தெரியுதோ தெரியலையோ, முதலையுண்ட பாலகனை வரவழைத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தெரியுதோ, பிட்டுக்கு மண் சுமந்ததற்காக வைகை அணையையே சுடுமணலில் நிறுத்துவதற்காக வைகை அணையே திறந்து விட்டார் சுவாமி. அப்படிப்பட்ட மாணிக்க வாசக பெருந்தகையை தெரியுதோ தெரியல, தருமபுரம் சுவாமிநாதன் என்று ஒருத்தர் அவருக்கு தெரியுது. அப்படிங்கும் பொழுது அப்ப எவ்வளவு கடைகோடி மனிதனுக்கும் இந்த தேவாரத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் அவர் என்று சொல்வதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அப்போ அடடா, இப்போ இவ்வளவு 4 வரை தெரியவோ தெரியலையே, ஆனால் தருமபுரம் சுவாமிநாதன் பாடிய தேவார பாடல்கள் தான் நீங்கள் பாடுவீங்க, அவ்வளோதானே சார் அப்படின்னா. ஏன் தேவாரம் தருமபுரம் சுவாமிநாதன் பாடலையா, மாணிக்க வாசகர் திருமுறைகள் பாடு 4 பெருமக்கள் பாடினாங்க. அதான் சார், அவர் பாடிய பாடல்கள்லாம் இவர் தானே பாடி எல்லாம் கேசட்டாக போடுற, நான் எங்கள் வீட்டில் கூட 2 கேசட் இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு தேநீர் கடைக்காரர் திருமுறைகளை
ப வாங்கி தன்னுடைய இல்லத்திலே கேசட் போட்டு கேட்டு அந்த பாடியவரை மனதில் வைத்திருக்கிறாரு சொன்னால் அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஒரு கடைகோடி மனிதன் வரையும் திருமுறைகளை கொண்டு சேர்த்த பெருமை நம்முடைய தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு இருக்கு. அவரை மாதிரி நம்மளும் ஒரு மாபெரும் மனிதனாக உருவாகணும். அப்படி எங்களுடைய ஆசிரியர் மாதிரி நானே சொல்லுவேன், ஐயா மாதிரி நம்மளும் பெரிய ஒரு வித்வானா ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் இளம் வயதிலிருந்தே ஒரு வேட்கை இருந்து கொண்டே இருந்தது. ஓரளவு நான் அதில் பயணம் செய்து வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றேன் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். 19 வயசுல சென்னை வானொலியில ஒரு தொடர் நிகழ்ச்சி நடத்த வாய்ப்பு வந்தது. அந்த அனுபவம் ஏன்னா எவ்வளோ எங்கேஜ் அந்த வயசுல வந்தது, உங்களுக்கு எப்படி இருந்தது? என்னுடைய இசையாசிரியர் டாக்டர் பி அச்சுதராமன் அவர்கள் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய இரண்டாவது கண். முதல் கண் என்னுடைய தேவார இசை ஆசிரியர் திருவாவடுதுறை டி சோமசுந்தர தேசிகர். இரண்டாவது கண், நான் இன்றும் பூஜையிலே அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் பிரார்த்தனை செய்து ஒரு மலரை போடுவேன். ஏனெனில் ஸ்ருதின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்ததே அவர் தான். ஸ்ருதி சேர்ந்து பாடணும் அப்படிங்கிறது என்னன்னு விஷயமே ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் எடுத்தார். ரெண்டாவது, இன்னைக்கு திருமுறைகளை எப்படி நீங்கள் பாட வேண்டும், வாய்ஸினுடைய கல்ச்சர் எப்படி அப்படின்னு தினந்தோறும் இசை கீர்த்தனைகளை ஒரு அரை மணி நேரத்தில் பாடி சொல்லி கொடுத்துருவாங்க. எப்படி வாழ வேண்டும், எப்படி பாட வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகள் 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் கிளாஸு, அரை மணி நேரம் தான் கீர்த்தனை பகுதி, பாக்கி 1.5 மணி நேரம் வெறும் அறிவுரைகளும் அறவுரைகளும் தான் இருக்கும். அவர்கிட்ட போனதுனால தான் இன்னைக்கு நம்ம ஓரளவாவது நம்ம நல்லபடியாக இருக்கோம். திருமுறைகளை ஆழமாகவும் அருமையாகவும் என்னுடைய ஐயா பாடம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை எப்படி உலகிற்கு கொண்டு செல்வது என்ற வித்தையை என்னுடைய இசை ஆசிரியர் பி அச்சுதராமன் அவர்கள் தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தான் எனக்கு கொண்டு போய் நீங்கள் ரேடியோவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நான் இன்டர்வியூக்கு அட்டன் போனேன். அதில் பி கிரேடில் என்னை முதல்ல செலக்ட் பண்ணாங்க. அப்போ தொடர்ந்து தினந்தோறும் ஒரு பாடல் காலையில் வரும். அந்த பாடலுக்காக நீங்கள் ஒரு அரை மணி நேரம் தனியாக பாடி கொடுங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டாங்க. அப்போ எல்லாம் பி கிரேடில் வானொலியில் நம்ம பாடுறோம் அப்படிங்கிறது எங்கே, அப்போ ரேடியோ வாங்குறது கூட நமக்கு ஒரு வசதியெல்லாம் இல்லை. அப்போ இருந்தாலும் ஒவ்வொரு நண்பர்கள் வீட்டில எல்லாம் போய் இந்த இடத்துல வைங்க, வானொலி வைங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் வீட்டில் போய் கேட்பேன். அது ரொம்ப சிறப்பான ஒரு வாய்ப்பு. அதற்கு சென்னை வானொலி நிலையத்திற்கு இந்த நேரமும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன்.